யாரும் கதவை உடைத்து வீட்டிற்குள் வரவில்லை. கத்தியை அல்லது துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் இல்லை. ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு மெசேஜ் ஒரு குடும்பத்தையே அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அது எது தெரியுமா? பிள்ளைகள் காணாமல் போகவில்லை, ஆனாலும் பெற்றோர்கள் பயத்தில் துடிக்கிறார்கள். பணத்தை இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 15 வரும் காணாமல் போன ஆடு கடத்தப்படுவதில்லை, ஆனால் காணாமல் போகிறது. ஓநாய் முழு கூட்டத்தையும் எளிதில் தாக்குவதில்லை, மாறாக கூட்டத்திலிருந்து பிரிந்து வரும் ஆட்டிற்காக அல்லது காயப்பட்டிருக்கும் ஆட்டிற்காக காத்திருக்கிறது. அதுபோலவே இணையதள குற்றவாளிகள் தனிமையில் இருப்பவர்களை அல்லது எளிதாக ஏமாறுபவர்களை குறிவைத்து தாக்குகின்றனர். அத்தகைய தாக்குதல் முறைகளில் ஒன்றுதான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்று சொல்லலாம். இந்தியாவில் 2022 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1 லட்சத்திற்கும் மேலானவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ வெளியிட்டுள்ள அறிக்கையை சொல்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு நாளில் இந்தியாவில் மட்டும் 294 பேர் கடத்தப்படுகின்றார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் இத்தகைய கடத்தல் முறை வேறு வடிவம் பெற்றிருக்கிறது. இதில் கடத்தல் என்பது உண்மையாக நடப்பதில்லை. பெரும்பாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் அல்லது வெளியூரில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைக்கிறார்கள். சைபர் குற்றவாளிகள் அந்த மாணவரை தொடர்பு கொண்டு அவர்களை மிரட்டி தனிமையில் இருக்குமாறோ அல்லது போனை அணைத்து வைக்குமாறோ வற்புறுத்துகிறார்கள். AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்களையோ அல்லது காணொளிகளையோ அவர்களின் பெற்றோருக்கு அனுப்பி உங்கள் மகன் அல்லது மகளை கடத்திவிட்டோம் என்று அவர்களை நம்ப வைக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள முயலும் போது அவருடைய போன் அணைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கடத்தலை உண்மை என்று நம்பி பணத்தை இழக்கிறார்கள். இதனை தான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்கிறோம். யாராவது போனில் மிரட்டினால் உடனடியாக பதற்றமடைய வேண்டாம். அவர்கள் உங்களை தனிமைப்படுத்த முயற்சித்தால் அது சைபர் குற்றமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ளவர்களையோ கல்லூரி விடுதி காப்பாளர் அல்லது நண்பர்களையோ தொடர்பு கொள்ள முயலுங்கள். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள் போன்ற தகவல்களை பொது வெளியில் பகிராதீர்கள். சைபர் கிட்னாப்பிங் நம் பிள்ளைகளை அல்ல, நம் பயத்தையே குறிவைக்கிறது. நல்ல ஆயன் தன் கூட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். அச்சத்தை முன்னிறுத்தாது நிதானமாக முடிவெடுக்கிறார். இறுதியில் காணாமல் போன தன் ஆட்டை மீட்டு கொண்டு தன் கூட்டத்தோடு சேர்க்கிறார். அதுபோல ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ யாராவது மிரட்டினாலோ அச்ச உணர்வு கொள்ள வேண்டாம். அவசரமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். தனியாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவெடுங்கள். தேவைப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியை கோருங்கள். டிஜிட்டல் உலகத்தில் பயமும் தனிமையும் அல்ல, உறவும் ஞானமுமே நம்மை வழிநடத்தட்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.